ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நேரத்தில் அன்பின் வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் நாம் தியானிக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு வேத தலைப்பு சிலுவை சொல்லும் செய்தி என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தொடர்ந்து 22, 23 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார் அப்படின்னு பவுல் அடிகளார் வேத புத்தகத்திலே பதிவு செய்திருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த தலைப்பை குறித்து பிரசங்கிப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லுவோமானால், ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இரவு வேளை ஒரு 8 மணி இருக்கும். நான் பாளையங்கோட்டையிலிருந்து பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு 2 வீலரில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது மனதில் ஒருவித சஞ்சலம் இருந்தது. அதை குறித்து நான் தியானித்து கொண்டே என்ன செய்யலாம் யாது செய்யலாம் என்று யோசித்து கொண்டே நான் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது வழியருகே தென்பட்ட ஒரு தேவாலயத்தில் சிலுவை தெரிந்தது. சிவப்பு கலரிலே சிலுவை தெரிந்தது. அந்த சிலுவை தெரிந்தவுடன், அது சொல்லும் சத்தியம் எனக்கு நினைவுக்கு வந்தவுடன் எனக்குள் இருந்த சஞ்சலம் தவிப்பும் ஒரு நொடிப்பொழுதிலே ஓடிவிட்டது. அப்பொழுதுதான் இதில் உள்ள சத்தியத்தை நமக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்கு நாம் தெரியப்படுத்துவோமானால் அவர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய சில நேரங்கள் வரக்கூடிய சஞ்சலங்கள், சில தவிப்புகள் நீங்கி போகும், அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைத்து தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செய்து உங்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறேன். ஆகவே ஒரு 5 நிமிடம் நீங்கள் கவனமாக கேட்பீர்கள் சொன்னால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கிடைத்துவிடும். சிலுவையை பற்றி பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று அதன் நிமித்தமாக கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவை அடையாளத்தை எல்லா இடத்திலும் வைக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு மத அடையாள சின்னம் என்று பொதுவாக சிலர் நினைத்திருக்கலாம். ஆனால் அதில் உள்ள இருக்கக்கூடிய உண்மை சத்தியம் நமக்கு தெரியுமே, ஆனால் அதற்கு அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஏன் அடிக்கப்பட்டார் என்று சொல்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில காரண காரியங்களை அதுக்கு முன்பாக நான் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன், ஆசைப்படுகிறேன். அதாவது பழைய ஏற்பாடு புத்தகம், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றுவதற்கு முன்பாக சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ற ஒரு தீர்க்கதரிசி வேத புத்தகத்தில் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார். உங்கள் பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த காலகட்டங்களில், பழைய ஏற்பாடு காலங்களில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் இருக்கக்கூடிய பாவங்களை போக்குவதற்கு அவர்கள் அன்று செய்த காரியங்கள் என்ன என்று சொன்னால், ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியின் மீது ஒரு மனிதன் கையை வைக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் அந்த குட்டிக்குள்ளாக சென்று விடுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு பலிபீடத்திலே தலையை வெட்டி இரத்தத்தை தெளிக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்பொழுது தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடிய தடைச்சுவர்கள் அகற்றப்பட்டு தேவனுடைய வல்லமை அந்த மனிதனுக்குள்ளாக வருகிறது. தேவனுடைய ஆலோசனை மனிதனுக்குள் வருகிறது. அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த காலம் மட்டும் என்று சொன்னால், அடுத்து அவன் பாவம் செய்கிற வரைக்கும் தான். அடுத்து பாவம் செய்யும் பொழுது மறுபடியும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டுவதற்கு காசு பணம் இல்லாதவர்கள் பாவத்திலே உழலுகிறார்கள். இதன் நிமித்தமாக
பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டபடி இந்த உலக மக்களின் பாவங்களுக்கும் சாபங்களுக்குமாக ஒரு மனிதன் மரிக்க வேண்டும், சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பி ஆயத்தப்படுத்தினார். எவ்வாறு ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னால், இந்த பூமியிலே மனிதனுக்கு உண்டான எல்லா சோதனைகளும் அவருக்கும் கொடுக்கப்பட்டது. அவர் பாவம் செய்யாதவராக பரிசுத்தமானவராக பூமியிலே வாழ்ந்தார். பாவம் என்பதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே மோசே மூலம் ஒரு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டார், நியாயப்பிரமாண கட்டளைகள் என்று. அந்த 10 கட்டளைகளை என்னெல்லாம் சொல்கிறோன்னு சொன்னால், கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, இப்படி வரிசைக்காக ஒரு சொல்லப்பட்டது. இறுதியாக 10வது கட்டளையாக பிறனொன்று யாதொன்று பொருளையும் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாக என்று சொல்லப்பட்டது. இது அந்த காலத்து மனிதர்களால் இந்த பாவங்களெல்லாம் செய்ய முடியாமல் தவிர்க்க முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்தது, இது எல்லாம் பாவம் என்று. ஏன்னா அநேக ஜனங்கள் பாவம் எது, பாவம் இல்லாதது எது அப்படின்றது தெரியாமல் கூட இருந்தார்கள். இந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்டதன் மூலம் இது எல்லாம் பாவம் என்பதை அன்றைய ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் பாவம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பூமியில் வாழ்ந்த காலகட்டத்தில் 33 வயது வரைக்கும் இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் உட்பட்டு பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த மனிதராகவும் தெய்வமாகவும் வாழ்ந்தார். இறுதியாக தேவனுடைய அனாதை தீர்மானத்தினுடைய அனாதை சித்தத்தின்படி உலக மக்களின் பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் சிலுவையில் மனிதர்களால் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் மரித்தார். 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். எல்லோருக்குமே தெரியும். இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்தை போக்குவதற்கு ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்த வேண்டியது இருந்தது. இப்பொழுது நாம் அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை. இந்த சம்பவத்தை நாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய சாபங்களுக்காகவும் நீர் சிலுவிலே ரத்தம் சிந்தி நீர், அதை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்களையும் நீர் மன்னியும் என்று அறிக்கை செய்தாலே ஒரு மனிதன் பரிசுத்தமாகி விடுகிறான். இப்பொழுது ஆட்டுக்குட்டியோ கன்றுக்குட்டியோ எதுவுமே தேவையில்லை. இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய பிரிவினை இந்த சுவர் உடைக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. நமக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் உண்டாகிவிடுகிறது. இது மாத்திரமல்ல, நாம் எதையெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அதை பரலோக பிதா நமக்கு அருளுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்வார், விசுவாசத்தோடு ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று. ஆகவே இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை, சிலுவையை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் இதை உணர்வோம் என்று சொன்னால், நமக்கு எது சஞ்சலம் இருக்கோ, என்ன தவிர்ப்பு இருக்கோ, என்ன குறைவு இருக்கோ, வியாதியாக இருக்கலாம், இல்லை பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருப்பினும் பரலோக பிதாவை நோக்கி நாம் விசுவாசத்தோடு ஜெபத்தை கேட்கும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு அருளுகிறார். ஆகவே இந்த கணத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து நீங்கள் சிலுவையை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும், என்ன குறைவாக இருந்தாலும், எந்த சஞ்சலமாக இருந்தாலும் அது குறித்து ஒரு ஆலோசனை தேவனிடந்து கேட்பீர்கள் என்று சொன்னால், அதற்குண்டான ஆலோசனை உங்களுக்கு வழங்கப்படும். உங்கள் தேவைகளை யாவும் சந்திக்கப்படும். இந்த நொடிப்பொழிலிருந்து நீங்கள் சிலுவையை பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை நினைவுகள் சொன்னால் உங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த செய்தியை கேட்ட யாவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை மனசில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.